Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி. 1000 மடங்கு அதிகமாவதை பற்றி நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். பொருளாதாரத்திலே அதிகமாவது எப்படி என்பதை குறித்து சில வார்த்தைகள் நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் வழிமுறைகளை வைத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் நாம் முன்னேறுவதற்கு. அதில் ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால் தசம பாகங்கள். தசம பாகம் என்று சொல்வது நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு. கர்த்தர் சொல்றாரு, இந்த தசம பாகம் என்பது என்னை கனம் பண்ணுவதற்காக ஒரு அடையாளமாக நான் வைத்திருக்கிறேன். அதை கனம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக நான் வைத்திருக்கிறேன். என்ன கனம் பண்ணுவேன் எப்படி காண்பிக்கிறது? இந்த தசம பாகத்தின் மூலமாக காண்பிப்பா என்று சொல்லி அதுக்கு தான் மல்கியா 3:10 நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்பப்போ தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது நீதிமொழியில் திருப்போம். எப்படி இந்த லா ஆஃப் டைத் எப்படி வேலை செய்கிறது, எப்படி இந்த பெருக்கம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, பொருளாதார பெருக்கம் அதிகமாகுதல் எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தசமபாகம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழியில் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த கனம் பண்ணுங்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நான் கவனம் செலுத்த போகிறேன். எப்படி கனம் பண்ணுகிறது கர்த்தரை? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி இருக்கிறது. தசம பாகம் என்கிறதோடு ரொம்ப நெருங்கிய விதத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உங்களை நான் எப்படி எடுத்து சொல்ல போகிறேன் என்று சொன்னால், இங்கே ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். கனம் பண்ணுன்னு சொல்றது மட்டுமல்லாமல் முதற் பலனால் கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்குது. எல்லாம் சொல்லுவோம், முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. தசம பாகம் என்கிறது முதற் பலன் என்கிற வார்த்தையோடு ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கிறது. வேதம் போதிக்கும் போதெல்லாம் தசம பாகத்தையும் முதற் பலனத்தையும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சம்பந்தப்படுத்தி தான் போதிக்கிறது. முதற் பலன் சொன்னால் ஒரு விளைச்சல் ஏற்பட்டோன்னா முதல் மட்டுமல்ல, தரத்திலையும் முதல் அது. ஆகவே இங்கிலீஷில் எப்படி சொல்லுகிறோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஃபர்ஸ்டாக இருந்தால் மட்டும் போதாது, பெஸ்டாகவும் இருக்க வேண்டும். முதற் பலன் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்று தான் அர்த்தம். தசம பாகம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எடுத்து கர்த்தருக்கு என்று நாம் வைக்கிறோம். இந்த தசம பாகத்தையும் இந்த முதற் பலனையும் ரொம்ப சம்பந்தப்படுத்தி வேதம் போதிக்கிறது. நிறைய வசனங்களை வாசிக்க போறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது நல்லது, வாசித்து பார்க்கிறது நல்லது, ஆராய்கிறது நல்லது. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 23:19 உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. பாருங்க, இது குறித்து வேத வசனம் போதிக்கிறது. அதாவது கர்த்தரை கனம் பண்றது எப்படியா? நிலத்தில் அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி பாருங்க, விவசாய சமுதாயம். அந்த காலத்தில் பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிடையாது, பெரிய தொழில்மயமாக்கப்படலை. ஆகவே பெரிய ஃபேக்டரிஸ் இல்லை, எல்லாம் விவசாயம்தான். அப்ப விவசாய மொழியில இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஏன் முதல் விளைச்சலின் முதல் கனியை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு காரியம் அடங்கி இருக்குது. அப்படிதான் கர்த்தரை கனம் பண்ணுமா. அதான் நீதிமொழியில் சொல்லுது, முதற் பலனினால் கர்த்தரை கனம் பண்ணு. ஏன் இந்த முதற் பலனை கொண்டு வருகிறோம்னு சொன்னா, இது விளைஞ்சதே கர்த்தருடைய தயவினால் தான் விளைஞ்சது. கர்த்தர் தான் இதை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் தான் இதை விளைய பண்ணி இருக்கிறார், கர்த்தர் தான் விளைய செய்கிறவர். கர்த்தருடைய தயவு இல்லைன்னா இது விளையாது இல்லையா? அப்படிங்கிறத அங்கீகரித்து அவரை நாம் நம்பி இருக்கிறோம், அதை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அடையாளம். அதுதான் அது. தசம பாகம் ஒரு அடையாளமா இருக்குது. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய 10% அவர் பொழைப்பு நடத்துறவர் கிடையாது. இது ஒரு அடையாளமா இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியம், இது கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த தசம பாகம், இந்த முதற் பலன் என்கிறது நமக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நாம் எங்க இருக்கிறோம், நாம் கர்த்தரை எப்படி நினைக்கிறோம், நாம் கர்த்தரை எப்படி எண்ணுகிறோம், கர்த்தரை எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் வைத்து இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்குது. வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும்
பயந்திருக்க பழகும்படிக்கு, எப்பொழுதும் எப்படி இருக்க பழகும்படிக்கு, எல்லாரும் சொல்லுவோம் பயந்திருக்க பழகும்படிக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு வருது இல்லையா, ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்லாம் கர்த்தரை பார்த்து ஐயோ பூதத்தை பார்த்து நடுங்கிற மாதிரி இல்லை. பயம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வேதத்துல வாசிக்கும் போது, பயம்னு வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு வாசிக்கும் போது ரெவரன்ஸ், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பயம்னா பயபக்தின்னு சொல்றோம் இல்லையா, அல்லது கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறது. கடைசியில இப்படி சொல்லலாம், கர்த்தரை கனம் பண்ணுவது. அப்ப நான் இப்படி வாசிக்கிறேன் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் கனத்தை கொடுக்க பழகும்படிக்கு, அப்படிதான் வாசிக்கணும். அது என்ன கொடுக்க பழகும்படிக்கு, ஏன்னா பயம்னா அதுதான் கனம், மரியாதை. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க, ரெவரன்ஸ் பண்ணுவது. கனத்தை கொடுக்க பழகும்படிக்கு, அதை அப்படியே எழுதிங்க பக்கத்துல, கனத்தை கொடுக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் பூசிப்பாயாக. கர்த்தரை கனம் பண்ண பழகி கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ண பழகி கொள்ளும்படிக்கு. பழகி கொள்ளும்படிக்கு தான் இந்த தசமபாகத்தை அனுசரிக்க சொல்லி இருக்குது. நீங்க தசமபாகத்தை கொடுக்க தீர்மானித்து அதை செய்யும் போது, வாழ்நாளெல்லாம் அதை செய்யும் போது, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாகி விடுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது, அவருக்கு முதலிடம், அவருக்கு நான் கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறேன் ஒரு ஆழமான ஒரு காரியம் அந்த வாழ்க்கையில உண்டாகி விடுகிறது. அதை மட்டும் வாழ்நாள் முழுக்க ஒரு மனுஷன் செய்வான் என்றால் அவன் கர்த்தரை விட்டு தூரமா போகவே முடியாது. ஏனென்றால் அந்த தசமபாகம் கொடுக்கிறதே கர்த்தரை அவன் கனம் பண்ண பழகி கொள்ளுகிறான். பின்மாற்றங்கள் அதெல்லாம் இருக்கிறது கஷ்டம். ஏனென்று சொன்னால் கர்த்தரை கனம் பண்ண பழகி கொள்ளுகிறான். கனம் பண்ண பழகிக்கிறோமா, கர்த்தரை கனம் பண்ணுகிறது தான் பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கனம் பண்ண பழக வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்ய வேணும். என்ன செய்ய வேணும்? அதான் நீதிமொழிகள் 3 வாசித்தம் பாருங்க. கனம் பண்ணுங்கிற வார்த்தையை சொன்னேன், இன்னொரு வார்த்தை சொன்னேன், முதற் பலனால் கனம் பண்ணுன்னு சொல்லி. முதற் பலனால் கனம் பண்ண வேண்டும். நல்லா இதை பார்த்துக்கிட்டே வாங்க. ஏனென்று சொன்னால் கனம் பண்ணுகிறது என்றது கர்த்தரை பார்த்து பெரிய கும்பிடு போட்டு போறதில்லை. நம்ம ஊர்ல இப்படி போடுறாங்க கும்பிடு, இந்த இப்படிப்பட்ட கனத்தை பெற்றுக்கொள்றவர்களுக்கும் விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஊழ கும்பிடுன்றது புரிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு வெத்து கும்பிடு, இப்படி போன உடனே பின்னால இப்படிம்பா, அதுதான் அது. மரியாதையே கிடையாது பாருங்க. ஆனா வேத வசனத்துல நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு காண்பிக்க போறேன். வேத வசனத்துல கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த ஊழ கும்பிட போடக்கூடாது. கர்த்தருக்கு வந்து ஆலயத்துக்கு முன்னால் வந்து நின்று இப்படி 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 இருக்கிறது, இப்படின்ட்டு போறது, கட்டடத்தை பார்த்து, இதெல்லாம் வேணான்றார் கர்த்தர். நீ என்ன கனம் பண்றதுன்னா இந்த நாடகமெல்லாம் ஆடாத, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணாத. நீ என்னை பார்த்து இப்படி குனிகிறது, இப்படி கும்பிடு போடுறது, தாழ குனிஞ்சேன், இப்படி பண்ண அப்படி, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ என்ன பண்றியோ பண்ணு, ஆனால் நீ மெய்யாகவே கனம் பண்றன்றதுக்கு இந்த ஊழ கும்பிடெல்லாம் போதாது. நீ எத்தனை கும்பிடு போட்டாலும் உன் பொருளாலும் உன் விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. உன் பொருளை கொண்டு வந்து கொடுக்கலனா, பொருளால நீ கனம் பண்ணலனா, உனக்கு எது முக்கியமா இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிற, வெறும் கும்பிடு மட்டும் போட்டு போற, கனம் பண்றதே கிடையாதுன்றார் கர்த்தர். இருக்கீங்களா? நீ எப்ப உனக்கு முக்கியமா தோணுகிறதை எடுத்து, அதுல முதற் பலனை எடுத்து, அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எடுத்து, அதை கொண்டு வந்து எனக்கு நீ சமர்ப்பிக்கிறாயோ, அப்பொழுதுதான் நீ என்ன கனம் பண்றிய ஒழிய சும்மா அல்லேலியா போட்டு தோத்திரம் போட்டு அல்லேலியான்னா கர்த்தர் சொல்றாரு அது போதாது. நல்லதுதான் அல்லேலியா, ஆனா இந்த அல்லேலியா போதாது. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். நீ என்ன கனம் பண்றன்றதுக்கு அது அடையாளம் கிடையாது. நீ என்ன கனம் பண்றன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாருங்க, பொருள் அவ்வளவு விஷயம் இருக்குது. ஏனென்று சொன்னால் பொருள் ரொம்ப அவசியப்படுகிறது. சாப்பிட பொருள் தேவைப்படுது, இருக்க இடம் தேவைப்படுகிறது, எல்லாத்துக்கும் பொருள் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசியமான தேவை பொருளா இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, பொருளை சுத்தி தான் எல்லா பிரச்சனையும். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பொருளால தான் பிரச்சனை, இந்த துட்டால தான் பிரச்சனை. காசை எடுத்து போட்டா பிரச்சனையே கிடையாது. ஊழியர்களே நான் பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரர்கள் மத்தியில் வர்ற பிரச்சனையே காசால தான் வருது ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. காசு எடுத்து போட்டா ஒன்றும் சண்டையே வராது. ஏன்னா காசு ரொம்ப அவசியமா இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா இருக்குது, தேவையா இருக்குது, அன்றாடம் பயன்படுகிறது. இன்னைக்கு காசே தேவையில்லைன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் நீங்க தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண, எங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. காசு இன்றைக்கு ரொம்ப அவசியமா இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு கமாடிட்டியா இருக்குது இன்றைக்கு உலகத்துல.
மனுஷன் அதை அவசியப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையில. அப்ப தனக்கு முக்கியமான ஒன்று, இந்த வாழ்க்கையில தனக்கு முக்கியமா இருக்கிற ஒன்றை எடுத்து அதுல முதற் பலனை எடுத்து அதுல சிறந்ததை எடுத்து அதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது தான் அவன் கனத்தை கொடுக்கிறான ஒழிய சும்மா அந்த கும்பிடு போடுறதெல்லாம் வேண்டாங்கிறார் கர்த்தர். உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க, உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. சும்மா வராதுங்கிறாரு, சும்மா கும்பிடு போட வராது, சும்மா தோத்திரம் போட்டு போக வராது. வரும்போது கனம் பண்ணும்படியாய் வந்தா என்றால் உன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு முக்கியமாய் தோன்றுகிற உன்னுடைய வருமானத்தில் சிறந்ததை, உன்னுடைய வருமானத்தின் முதற் பலனை எடுத்துக்கொண்டு வா. அப்படித்தான் கனம் பண்றது.